Hi friends, வணக்கம். Welcome to our Cook with Ganya YouTube channel. இன்னைக்கு நம்ம அண்டா புர்ஜி ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அண்டா புர்ஜினா ஒண்ணும் இல்ல, முட்டையை வச்சு ஒரு புர்ஜி செய்வோம். அந்த ரெசிபிக்கு பேர் தான் அண்டா புர்ஜி. இது ஒரு 10 நிமிஷத்துல இந்த ரெசிபி ரெடி ஆயிடும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லங்க. சப்பாத்தி கூட சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஒரு பெரிய கடாயில எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமே வெங்காயம் வதங்கிடும். அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் 2 டீஸ்பூன் காந்தா லசூன் மசாலா சேர்த்துருக்கேன். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆச்சி சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எந்த கம்பெனி இருக்கோ நீங்கள் அந்த கம்பெனியோட சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வேகணுன்றதுக்காக நான் மேலேருந்து கரண்டியால் கொஞ்சம் குத்தி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம இது பண்ணோன்னா பார்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரமே வெந்துடும். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரம் வேகணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடியால் மூடி வச்சுக்கோங்க. ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறோம் இல்லையா, ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி திருப்பி நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த கடாயில் ஒட்டுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வீடியோ போர் அடிக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஓட்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும். வெங்காயம் தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு நம்ம மெதுவாக நிதானமாக கேஸ் சிம்மில் வச்சு தான் சமைக்கணும். அதுக்கடுத்து நான் ஒரு 6 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். அதில் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான ரெசிபி, ரொம்ப கஷ்டமே இல்லைங்க. ஆனால் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து மூடியை எடுத்துட்டு அதில் கொத்தமல்லியை தூவி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். நம்ம குக் வித் கன்னா யூடியூப் சேனலை ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இடையில மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. கடாயில் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி இப்போ பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்குது, ஆனால் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க, கீழே ஒட்டக்கூடாது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2லேருந்து 3 தடவை வந்து நீங்கள் மூடி போட்டு வேக விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் வந்து இதை போட்டு நம்ம கேஸில் வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இடையில நம்ம வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா கடாயில் வந்து ஒட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஓட்டி விட்டுக்கிறேன் வீடியோவை. இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிபி இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ செம்மையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு. பார்க்குறதுக்கு எந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்டா புர்ஜி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பிளேட்டில் எடுத்து காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சுட சுட சப்பாத்தி கூட வந்து இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.